ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பீடட் ஜுவல்லரிஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நிறைய பிரேஸ்லெட்ஸ், நெக்லஸ் ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அடுத்து ஒன்று நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பீடட் ஜுவல்லரிலாம் போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மகிட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா நிறைய ரேட் சொல்லுவாங்க. பட் நம்மகிட்ட ரொம்ப கம்மி விலையிலே இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் கார்டு தான். இதில் நிறைய கலர்ஸ்ல வரும். நீங்க ஒரு கார்டு பை பண்ணாவே பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட இந்த ஸ்மால் பிசினஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வெளியில நீங்க வாங்குறப்ப நிறைய ரேட் வரும். நம்ம கிட்ட ரொம்ப கம்மி விலைக்கு தான் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா. சரி, ஓகே, மீனாக்கா வரதுக்கு நாமளே டீமா உட்காந்தாச்சு. எட பசங்களா, என்ன நீங்க உங்களுக்கு காம்படிஷன் டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் 2 டீமா பிரிஞ்சிட்டீங்களா? சரி, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பிங்க் டீம்ல இருக்கிறது யாரு? ஜனனி, பிங்கி, அதுக்கப்புறம் பீட்டர். இந்த கிரீன் டீம்ல இருக்கிறது யாரு? அபி, தர்ஷன், அதுக்கப்புறம் காவியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான காம்படிஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது இந்த போர்டுல நம்ம ரைட் பண்ணிடலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிராயிங் காம்படிஷன் தான் வைக்க போறேன். அது நம்ம சூப்பரா போர்டுல எழுதியாச்சு. நம்ம டிராயிங் காம்படிஷன் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம ஒரு சூப்பரா டிராயிங் காம்படிஷன் வைக்கலாம். உங்களுக்கு நான் தனித்தனியா ஒரு பேப்பர் கொடுத்துருவேன். இன்னைக்கு நான் ஒரு தீம் கொண்டு வந்திருக்கேன். அந்த தீம்ல தான் நீங்க டிராயிங் பண்ணணும். ஓகேங்களா? அந்த தீம்லயே நீங்க நல்லா டிராயிங் பண்ணிட்டு அதுக்கு சூப்பரா நீங்க கலரிங் பண்ணி கொடுக்கணும். யாரோடது நல்லா இருக்கோ அவங்களுக்கு நம்ம சூப்பரா ஒரு பிரைஸ் கொடுத்துடலாம். இந்த பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா தான் கொடுப்போம். சரி, ஓகே. உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாமே கொண்டு வச்சாச்சு. உங்களுக்கு தேவையான பிரஷ் பென், கலரிங், அதுக்கப்புறம் ஆயில் பென்சில்ஸ் எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எந்த டீம் ட்ரை பண்றேன்னு சொல்றீங்க? இன்னைக்கோட தீம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு பேர்டு இருக்கிற மாதிரி வரையணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட தீம். ஃபாரஸ்ட்ல பேர்டு இருக்கிற மாதிரி வரையணும். அது உங்களுடைய இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரையலாம். ஃபர்ஸ்ட் எந்த டீம் வரையறீங்க? மீனாக்கா ஃபர்ஸ்ட் நாங்களே வரையறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வரையறவங்களுக்கு நல்லா வரும். அதனால ஃபர்ஸ்ட் நாங்களே வரையறோம். இப்போ என்னன்னா நான் கரெக்ட்டா அந்த இதெல்லாம் வரைஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பிங்கி கலரிங் பண்ணுவான். பரவாயில்ல, டீம் ஒர்க்னா இப்படிதான் இருக்கணும். ஒருத்தவங்க வரையணும், ஒருத்தவங்க கலரிங் பண்ணணும், அதுக்கடுத்தவங்க சஜஷன் சொல்லணும். இந்த மாதிரி டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் சேர்ல இருக்கிற பிங்க் டீம் அவங்களுடைய டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஜனனி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பேரட் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கா. இதோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீனாக்கா அவுட்புட் ரொம்ப சூப்பரா வரும். இப்ப பாருங்க, நான் எப்படி அழகா வரைஞ்சிட்டு இருக்க தெரியுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் டிராயிங் பண்ணி கலரிங் பண்ண பிடிக்கும்னா நான் எப்படி வரையறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா வரும். சரியா? நான் இன்னைக்கு என்ன வரைய போறேன் தெரியுங்களா? பஞ்சவர்ண கிளி தான் வரைய போறேன். பஞ்சவர்ண கிளி நல்ல கலரா இருக்கும்ல. மீனாக்கா வேற நல்ல ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு பேர்ட் இருக்கிற மாதிரி எங்களுக்கு டீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரையணும். அப்பதான் பிரைஸ் கிடைக்கும். பிங்கி, இங்க பாரு, நான் ரொம்ப சூப்பரா வரைஞ்சு தரேன். நீ அதுக்கேற்ற மாதிரி கலரிங் பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நான் பிரைஸ் வின் பண்ண முடியும். சொல்றது எனக்கு புரிஞ்சுல பிங்கி? ஹே ஜனனி, நீ நல்லா வரைஞ்சு கொடு. நான் எப்படி உனக்கு கலரிங் பண்ணி கொடுக்கன்னு பாரு. நீ வரைஞ்சிட்டு இருக்கும் போது இதுக்கு என்ன மாதிரி கலரிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உனக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நானும் பீட்டர் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஹே பீட்டர், இதுக்கு என்ன கலரிங் கொடுத்தா நல்லா இருக்கும் நீ யோசிச்சு வை. சரியா? நீ எனக்கு சஜஷன் பண்ணு. கண்டிப்பா நம்மளோட டீம் ஒர்க் கண்டிப்பா வின் பண்ணும். நம்ம நல்லா சூப்பரா இதுக்கெல்லாம் கலரிங் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட டீம் நேம் இதுக்கு கீழே எழுதிடலாம். சரி பிங்கி, இந்த பாரு, நீ சொன்ன மாதிரி எல்லாமே நான் அழகா வரைஞ்சிட்டேன். இது ஒரு பஞ்சவர்ண கிளி ஒரு மரத்து மேல கிளையில உட்காந்துருக்குது. சுத்திலும் நல்ல இலையா இருக்குது. இதுதான் நம்மளோட கான்செப்ட். மீனாக்கா சொன்ன மாதிரி நம்ம நல்லா வரைஞ்சாச்சு. நீ நல்லா மட்டும் கலரிங் பண்ணிடு. சரியா? கண்டிப்பா ஜனனி, நீ ரொம்ப சூப்பரா வரைஞ்சு கொடுத்துருக்க. இதை ஸ்பாயில் பண்ணாம நான் நல்ல அழகா உனக்கு கலரிங் பண்ணி கொடுக்குறேன். நீ வரைஞ்சிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி கலரிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுட்டேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரஷ் பென்ஸ் நம்ம இதுல எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான கலர்ல இருக்கக்கூடிய பிரஷ் பென்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேரட்டுக்கு நம்ம நல்ல ஒரு கலரிங் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா திங்ஸ்க்கும் நம்ம கலரிங் கொடுத்துட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். இதோட ஹெட் போர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்க போறேன். அண்ட் தென் இதோட டெயிலுக்கு அந்த ப்ளூ கலர் கொடுத்தோம்னா பார்க்க எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். So that headலையும் ட்ரெயின்லையும் ஒரே மாதிரி ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்ருக்கேன். ஹே பீட்டர், உனக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லு. இல்ல பிங்கி, நீ நிஜமாலுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிற. இது பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கு. நீ இன்னுமே கூட இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு டபுள் கலர் கொடுத்தா நல்லா இருக்குமா பிங்கி? எஸ் பீட்டர், நான் ஆல்ரெடி அதை திங்க் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு டபுள் கலர் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இதோட மூக்குக்கு நல்ல ஒரு ரெட் கலர் கொடுத்துடலாம். அப்பதான் நல்லா இருக்கும். அண்ட் தென் இதோட ஃபெதர்ஸ்ல ஒரு ஹாஃப் போர்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கொடுத்துடலாம். அதோட நெக்ஸ்ட் சைடு நம்ம ரெட் கலர் கொடுக்கணும். அண்ட் தென் அதோட கீழ்பக்கம் இருக்கக்கூடிய ஃபெதர்ஸ்க்கு நம்ம ஒரு டார்க் கிரீன் கலர் கொடுத்தோம்னா இந்த பேரட் பார்க்கறதுக்கு ஒரு மல்டி கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கும்.
ஆமா ஆமா, அந்த மாதிரி கூட அப்பதான் நல்லா இருக்கும். இது என்னது காலுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்குறியோ? சரி சரி, இது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு பச்சை கலர் கூட டார்க் வச்சா அதுக்கு நல்லா இருக்குமே. ஆமா, அப்ப வந்து தலையில வந்து பாதியோட கொஞ்சமா விட்டு வச்சிருக்கல, அதுக்கு என்ன கலர் கொடுப்ப பிங்கி? அதுக்கு ஒரு எல்லோ கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிரைட் எல்லோ கொடுத்தோம்னா இந்த பேரட்ல எல்லா கலரும் சேர்ந்து வந்துடும். சோ நீ சொன்ன மாதிரி பஞ்சவர்ண கிளி நமக்கு ரொம்ப சூப்பரா கிடைச்சிடும். ஓகே பிங்கி, நிஜமாக சூப்பரா இருக்குது பிங்கி. நல்ல வேலை நான் மறைஞ்சது நான் தான். ஆனா கலரிங் மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணல, எல்லாமே வேஸ்டா போயிருக்கும். கிளி இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. சரி, அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல ஆசிஷன் மரத்துல அந்த கிழங்கெல்லாம் வரதுக்கு வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் கொடுத்துட்டு இருக்க. இது கொடுத்தா நல்லா அட்ராக்டிவா இருக்கும். சரி ஓகே, இது கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த லீஃப்ல என்ன கலர் கொடுக்க போறேன்? லீஃப்க்கு நான் இந்த மாதிரி ஒரு லைட் கிரீன் கலர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட் அண்ட் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ நம்ம ஒரு பெரிய பெரிய லீஃபா போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி லைட் கிரீன் கலர் கொடுக்கும்போது சரௌண்டிங்ஸ் வந்து பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இதோட லீவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு லைட் கிரீன் கலர் கொடுத்துடலாம். இப்பவே பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுங்களா? எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியா சூப்பரா வரைஞ்சிட்டோம் இல்லையா? அழகா வரைஞ்சிட்டு சூப்பரா கலரிங் பண்ணாச்சு. இதை வந்து பெயிண்டிங் காம்படிஷன்ல நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்ப பார்ட்டிசிபேட் பண்ணா கூட நம்ம வின் பண்ணிடலாம் போல இருக்கு. சூப்பரா இருக்குப்பா, எனக்கு இந்த பேரட் ரொம்ப பிடிச்சிருக்கு. Hey Peter, wait. இந்த பாரு, இதோட பேக்ரவுண்ட் ரொம்ப எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதை நம்ம இந்த மாதிரி விட்டோம்னா இது நல்லா இருக்காது. ஸோ தட் பேக்ரவுண்டுக்கு நம்ம இதனால கலர் கொடுத்தா அது நல்லா இருக்கும். அதுக்கு நான் ஆயில் பேசல்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மல்டி கலரா எடுத்துட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். இதை நம்ம அப்படியே ஃப்ரேம் பண்ணி கூட நம்ம வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து மூக்கில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கணும், அது வைக்க மறந்துட்டேன். சொந்தத்தை அதை வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பிங்க் கலர் எல்லாத்தையும் பேக்ரவுண்ட்ல ஒரு ஹாஃப் போர்ஷன்ஸ்க்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது கச்சமுச்சான்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேப்பர் யூஸ் பண்ணிட்டு அதை நல்லா தேய்ச்சி விடும்போது தான் அதோட பேக்ரவுண்ட் சூப்பரா கிடைக்கும். பிங்கி, ஆமா பிங்கி, சூப்பரா இருக்குது. ஆனா வந்து நீ ஏதோ ஒரு மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறே, நல்லா இருக்குமான்னு தெரியல. பேக்ரவுண்டுக்கு நாய் பேசல் கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியலையே. என்ன ஜனனி இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ என்ன நம்பி கொடுத்துருக்க, நான் கண்டிப்பா உனக்கு சூப்பரா பண்ணி கொடுப்பேன். ஓகே, இந்த தடவை பிரைஸ் நாம தான் வின் பண்ண போறோம். இந்த தர்ஷன் டீமோட நம்மளோட டீம் தான் ரொம்ப சூப்பரா பண்ண போகுது. ஓகே, இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி இந்த பிங்க் கலர் எடுத்துட்டு ஒரு இந்த பேக்ரவுண்டோட ஹாஃப் போர்ஷன்ஸ்க்கு நம்ம கொடுத்துடலாம். அண்ட் தென் கீழே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அண்ட் எல்லோ கலர் மிக்சடா நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஆயில் பேசல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பேப்பர் வச்சு தேய்ச்சி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிரும். சரி பிங்கி, ரொம்ப நேரம் நீயே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஆயில் பேசல்ஸ் எல்லாம் கொடுத்து கொடு, நான் வந்து உனக்கு சூப்பரா பேப்பர் வச்சு தேய்ச்சி கொடுக்குறேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம தேய்க்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கலர் பண்ணிக்கிறதுல பற்றாம தேய்க்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் இருந்தாலும் வந்து கேர்ஃபுல்லா பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பிங்கி ஆயில் பேசல்ஸ் பண்ணிட்டா, நான் அதை வந்து பேப்பர் வச்சு நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணி கொடுக்குறேன். அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். ஜனனி பிங்கி சூப்பரா இருக்குதுப்பா, நிஜமாலுமே இப்ப பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஐயா, நம்ம தான் வின் பண்ண போறோமே, செம்மையா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி டிராயிங்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. எங்களுக்கு இது ரொம்ப வந்திருக்கு, இது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. எங்களோட டீம் நேம் நான் கீழே இருக்கிறேன், பிங்க் டீம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனாக்கா, நாங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம். எங்களோடது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பிங்க் டீம்காரங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்களே, நம்ம அதை விட சூப்பரா பண்ணணும். ஆனா தீம் வேணும்னா ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு பேர்ட் இருக்கிற மாதிரி தான். அப்படியே நீ எதனா ட்ரை பண்ணிருக்கியா? தர்ஷன், அவங்க டீமுக்கு ஜனனி எப்படி வரைஞ்சு கொடுத்தாலோ அதே மாதிரி நம்ம டீமுக்கு நான் வந்து ஒரு பேர்ட் இருக்கிற மாதிரியும் சுத்திலும் ட்ரீ இருக்கிற மாதிரி வரைஞ்சு கொடுக்குறேன்டா. ஆனா நீ தான் கலரிங் நல்லா பண்ணணும். சரியா? சரி. ஆனா அவங்க வரைஞ்சு கரெக்டா வரைஞ்சிடாத, கொஞ்சம் எதனா வித்தியாசமா வர. நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுட்டேன். இந்த பேரட் வந்து தலையில பாத்தீங்கன்னா அந்த சொண்டு இருக்கும் இல்லையா? சரி சொண்டு இல்ல, அது என்ன கொண்ட அது வந்து நல்லா சேவலுக்கு இருக்கிற மாதிரி நல்லா பெருசா போட்டு வரைஞ்சு கொடுக்குறேன். சரியா? இப்ப பாரு, இந்த பேர்ட் வந்து ஹாஃப் போர்ஷன் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த கிழங்கெல்லாம் போடணும் இல்லையா, அதை போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு டெய்ல் தான் நல்லா இருக்கும் தர்சனம். ரொம்ப சூப்பரா பெரிய டெய்லா போட்டு கொடுத்துடலாம். பாரு, இந்த மாதிரி அழகா போட்டாச்சு. எப்படி சூப்பரான பேர்ட் வரைஞ்சிட்ட பாத்தீங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு ஃபெதர்ஸ், ஐஸ் எல்லாம் வச்சுட்டோம்னா இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க டீம்ல வந்து லீவ்ஸ் எல்லாம் பெருசா போட்டுனாங்களே, நம்மளும் அதே மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்காது. நம்ம குட்டி குட்டி லீவ்ஸா போட்டு வச்சுக்கலாம். அவங்கள நம்ம வேரியேஷன் பண்ணி காட்டணும்ல. இது வந்து ஒரு பெரிய மரத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கான்செப்ட். அதனால வந்து மேல வந்து நிறைய பிரான்ச்சஸ், நிறைய லீவ்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த பிரான்ச்சஸ்ல வந்து குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இது நான் ஓரளவுக்கு வந்து வரைஞ்சிட்டேன். இதோட பேக்ரவுண்ட் வந்து நம்மளும் அவங்களாட்டமே செட் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் பார்ட்டிஷனா பண்ணிக்கலாம். நம்ம வந்து டபுள் கலர்ல கொடுக்க போறோம், அதனால பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுல ஃபிளார்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து இப்போ பார்ட்டிஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது இந்த மாதிரி போட்டு இந்த லைன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்
வந்து நல்லா வந்து ஒரு லேண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? லேண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஸ்கை இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்குற கலரிங் பொறுத்து தான். தர்ஷன், நீ கலரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டியாட்டிங்குது? ஆமா நீ பாக்க உடனே பேசிட்டு இருக்கிற, நம்மளும் சும்மா உட்காந்து வேலைக்கு ஆகாது இல்ல. நீ வரைஞ்ச பேரட்டுக்கு நான் வந்து சூப்பரா கலரிங் கொடுத்துறேன். இதுக்கு வந்து ஹெட் போர்ஷனும் பாதி ஃபெதர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் கொடுத்துக்க போறேன். அண்ட் தென் இதோட டெய்லுக்குமே வந்து நம்ம ரெட் கலர் கொடுத்துடலாம். அப்பதான் பாக்கிறதுக்கு நல்லா அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இன்னும் பாதி ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு கலர் கொடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துலாம். இதுக்கு மட்டும் ப்ளூ கலர் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து கீழே அந்த வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட மூக்குக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்க போறேன். இப்போ ஃபுல்லா நம்மளுடைய கிளி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதோட காலுக்கும் ஆரஞ்சு கலர் கொடுத்துடலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம லீவ்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்குமே எப்பயும் நம்ம என்ன கலர் கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுக்கணும். இந்த பிரான்ச்சஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் கொடுத்துடலாம். இதுல குட்டி குட்டி லீவ்ஸ் கொடுத்துருக்கான்ல, அது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மேல நிறைய லீவ்ஸ் மாதிரி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு வந்து டார்க் கிரீன் கலரும் லைட் கிரீன் கலரும் கலந்த மாதிரி கொடுக்கணும். தர்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்றான். அவங்களோட ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளோட இன்னும் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கே. நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள இதுக்கு சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டலாம். அவங்களோட விட நம்மளோட நல்லா தான் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல நிறைய லீவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து டார்க் கிரீனும் லைட் கிரீனும் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் சென்டர்ல வரக்கூடிய ஃபிளவர் அப்படியே நம்ம விட்டுறலாம். அது ஒயிட் கலர் ஃபிளவர் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். ஓகே. இப்போ வந்து இங்க டார்க் கலர் கொடுத்துட்டோமா, மேல இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி லைட் கிரீன் கலர் கொடுத்துலாம். இந்த மாதிரி மல்டியா இருக்கிறப்ப பாக்குறதுக்கு அந்த ட்ரீ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி பண்ணியாச்சு. அப்படி நம்ம பேக்ரவுண்டுக்கு அவங்க வந்து பிங்கி என்னமோ கலர் கொடுத்தாலும் ஆயில் பென்சில் வச்சு நம்ம என்ன கலர் கொடுக்கலாம்? தர்ஷன், எனக்கு ஒரு ஐடியாடா. நம்ம வந்து ப்ளூ கலர்லயே நிறைய வேரியேஷன் பண்ணி காட்டலாம். அப்பனா இது பாக்குறதுக்கு ஒரு ஸ்கைல இருக்கிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணலாம்ல? நல்ல ஐடியா தான் அபி, நீ சொன்னதை நான் ஃபாலோ பண்றேன். இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர்ல நிறைய வேரியேஷன் இருக்கிற கலர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேல லைட் ப்ளூல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைட் ப்ளூ, அதை விட கொஞ்சம் டார்க் கீழே, அதை விட அதிக டார்க் அதுக்கு கீழே, அந்த மாதிரி வரணும். அப்படி இருக்கிறப்ப பாக்குறதுக்கு நல்ல ஒரு வந்து ஸ்கை எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில் பேசல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அங்கங்க கொஞ்சம் லைட்டா கொடுத்து விட்டுலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேப்பர் வச்சு ஃபுல்லு தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட பேக்ரவுண்டு சூப்பரா செட் ஆயிடுமே. தர்ஷன், நீ ஆயில் பேசல் கொடுத்துட்டு கூட்டுறா, நான் தேய்க்கிறேன்டா பேப்பர் வச்சு. ஆமா நீயும் பண்ண, நீ மட்டும் இப்படி வெட்டியா உட்காந்துட்டே இருக்கிறேன். நானும் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நான் நல்லா ஆயில் பேசல் கொடுத்துட்டேன், நல்லா பேப்பர் வச்சு தேய்ச்சி எடு. சரி சரி, சூப்பர் சூப்பர். ஜாலி ஜாலி. எனக்கு இந்த மாதிரி பேப்பர் வச்சு தேய்க்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே கலர் நல்லா மெர்ஜ் ஆயிருமா, பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்குமே. இங்க பாத்தீங்களா எப்படி சூப்பரா நான் நல்லா தேய்ச்சிட்டு இருக்கிறேனே. தர்ஷனே அப்படின்னு பண்ணதை விட நான் தேய்க்கிறதுனாலதான் இந்த பெயிண்டிங் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. சூப்பரே, நல்லா வந்தாச்சு. மீனாக்கா எங்க டீம் நாங்க சூப்பரா பினிஷ் பண்ணிட்டோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பிங்கி டீம் மாதிரி நம்மளும் நல்லா அழகா வரைஞ்சிட்டோம்ல. தர்ஷன், நம்மளோட டீம் நேம் இந்த இதுல கீழே எழுதணும்டா. பிங்கி எழுதணும் நல்ல மாதிரியே. ஆமா ஆமா, நம்மளும் தான் எழுதணும். நம்ம வந்து கிரீன் டீம், அதனால கிரீன் டீம் நம்மளோட நேம் எழுதிடலாம். மீனாக்கா, எங்களோட ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பசங்களா, என்னடா ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. இது பிங்க் டீமோட டிராயிங் பாக்குறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு. ரியலா ஒரு பேரட்டிங் என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இது கிரீன் டீமோட டிராயிங். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.